மாவு பேசிக்கிறாங்க பட்டை. மாவு முதல்ல பேசியதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் போல? மாவு பேசுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றணும். மாவு பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஆமாம், தண்ணி ஊற்றணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்னைக்கு என்ன விளாக் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ரொட்டீன் விளாக். நாளைக்கு வந்து அத்தை வீட்டுக்கு காரியத்துக்கு போகணும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து முறுக்கு சோமாசு அதெல்லாம் முறுக்கு நான் வீட்டிலேயே சுட போகிறேன். நான் வாங்கி வந்துட்டேன் காலையிலேயே. அது பத்தாதான். தர்பூசணி வாங்கி இருந்தேன். கடைக்கு வந்து சால்னா எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே வந்து பட்டு எனக்காக, நான் வெயிலில் ரொம்ப வெயிலில் வந்து சொல்லிட்டு எனக்காக தர்பூசணி வாங்கிட்டு வருவாங்க. இது இது உனக்கு தேங்க்யூ. விடாத பட்டு வேலைலாம் நிறைய வேலை இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு வ்ளாக்ல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. போகலாம். மாவு பேசிக்கிறாங்க பட்டை. மாவு முதல்ல பேசியதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் போல? மாவு பேசுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றணும். ஹேண்ட் வாஷ் பண்ணணும். நல்லா என்ன பண்ணோம்? மாவு பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஆமாம், தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி பேசுறது யாருக்கு தெரியாது. பட்டு வந்து தர்பூசணி எனக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க. என் லைஃப்ல இது மாதிரி தர்பூசணியை நான் சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ கேவலமா இருக்கு. எப்படின்னா, இந்த பலாப்பழம் டேஸ்ட் ஒரு மாதிரி வருது. இந்த பலாப்பழம்லாம் அழுகி போனால் என்ன டேஸ்ட் வரும், அது மாதிரி வருது. பலாப்பழத்து பக்கத்தில் இருக்குது. இது பலாப்பழம் பக்கத்தில் இருக்குதா? ஓ, இது பலாப்பழம் பக்கத்துலேயே இருந்ததா? என்னால் எனக்கு அந்த பலாப்பழம் அழுகுன வாசனை மாதிரியே வருது இந்த தர்பூசணி. எனக்கு பிடிக்கல இந்த ஸ்மெல்லு. அதனால தான் நான் அப்படியே வச்சுட்ருக்கேன். பட்டு வந்து இதை ஃபுல்லாக பிடிக்கலனாலும் அவங்க சாப்பிட்ருவாங்க. நான் வந்து இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னே, நான் பிடிக்கலனாலும் இதை நான் சாப்பிட்ருவேன். வேஸ்ட் பண்ண மாட்டேன். பட்டு வந்து அப்பப்போ இப்போல்லாம் தர்பூசணிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வராங்க. முதல்லலாம் கஞ்ச பார்ப்பாங்க, கஞ்ச பாட்டு பாடுவாங்க. கஞ்ச பாட்டு பஞ்ச பாட்டு அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து அனாவசியமான செலவு தான் பண்ணக்கூடாது, புரியுதா? சும்மா இந்த பொம்பளைக்கு மாதிரி சும்மா ஆன்லைன் இதை பார்க்குறேன் அதை பார்க்குறேன் இல்லை. பொம்பளைங்க தான் வேலை இல்லை. ஆன்லைன் என்ன இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம், என்ன இன்னைக்கு ஆர்டர் பண்ணலாம்னு பார்க்குறேங்க. நமக்கு என்ன இன்னைக்கு என்ன, நம்ம வந்து யாருக்கு கடன் கொடுக்கணும், யாருக்கு நம்ம வந்து காசு. இது நானும் ரொம்ப நேரமாக சாப்பிட்ற காலியாக மாட்டுது. எப்படி காலி? தம்பி வந்து நம்ம வீட்டை தான் இருக்கான், எங்கள் வீட்டை இல்லை. எப்படி காலி பண்ண? தலை குளிச்சுட்டு இந்த தர்பூசணி வேறு சாப்பிட்றேன்னா அதை தும்பினே இருக்கேன் வேற. சொல்லி பிடிச்சிட்டு ஆல்ரெடி பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சால்னா தேங்காய் கொடுக்க தான் வந்தேன். இந்த தேங்காய் கொடுத்துட்டு இப்போ உடனே வீட்டுக்கு போயிடுவேன். நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறோம், நாங்கள் வந்து முறுக்கு சுடுற வேலையில் இறங்க போகிறோம். போயிட்டு மைதா மாவு, சாரி முறுக்கு இல்லை, சோமாசு சுட போகிறோம். நாங்கள் வந்து சோமாசு சுட போகிறோம், மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அந்த என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு போகிறேன். முறுக்கு நம்ம வந்து ரெடிமேடாக வாங்கியாச்சு. பட்டு வந்து மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டாங்க. இது இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஊறணுமா பட்டு? 1/2 மணி நேரம் ஊறணுமா? கவர் போட்டு வை மேலே. கவர் போடு. இந்த கவரை போட போறா? கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவா? ஏன் கட் பண்ற? டெக்னிக். மாவு வாங்கின கவரா இது? முதல்லலாம் பரோட்டா போகிறதுக்கு ஒரு ஆள், ரைஸ் போகிறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு வச்சுருந்தேன். இப்போ நம்மளே வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னாக்கா பெரிய காம்படிஷன். ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாள் நல்லா இப்போ பரோட்டாலாம் நல்லா கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சுன்னா ஆள் போட்டு விட்டுருவோம். ஆள் போட்டு நம்ம மட்டும் பார்த்துக்க வேண்டியதான். சால்னா கொதிக்கிட்டு பட்ட இந்த போகிறேன் வாசனை வருதுடா. பட்டு நான் சாப்பிட்டு வச்சது மீதி சாப்பிட்றாங்க. காலைல பண்ணுறாங்கன்னா ஸ்மெல்லு வருது. சொல்லுவடா, நீ சொல்லுவேன். சும்மா சொன்னேன். நான் ப்ரெஷ் பண்ணாமல் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. கோடு விட்ட சீக்கோடு. ப்ரெஷ் பண்ணாமல் நான் சாப்பிட்ருக்கேன்.
தான் சாப்பிடுவேன், பிஸ்கெட் சாக்லேட் தான் சாப்பிடுவேன், மற்றபடி டிஃபன்லாம் சாப்பிட மாட்டேன். மூஞ்சி காட்ட மாட்டேன், மூஞ்சி காட்ட மாட்டாரா? மூஞ்சி காட்டு, அங்கே போய் அங்கே போய் வச்சேன் லைக் பண்ணுங்கன்னு சொல்லலாம், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப், ஹாய் சொல்லு, பாய். ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வந்து கடையிலேருந்து இப்போ தான் வந்தாங்க சாப்பிட. சாப்பாடு இப்போ வீட்டை பொறுமையாக சாப்பிட்றேன். ஏன் என்ன சாப்பிட்ட? பசிச்சு, ரொம்ப பசிச்சுதா. காலையில் டிஃபனில் ஒரு 3 இட்லி இருந்தது, அது 3 இட்லி சாப்பிட்டேன் சாம்பார் போட்டுன்னு. அப்புறம் பக்கத்து கடையில் ஒரு 10 ரூபா பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப பசிச்சுது. சரி, அப்புறமா சாப்பிட்டேன், அப்புறமா சாப்பிட்றேன். சரி, நான் புளி வந்து அறிய போகிறேன். சரி, லவ் யூ. புளிலாம் பாருங்க இங்கே காய வச்சிருக்கோம். இன்னைக்கு செம வெயில், மழைலாம் முடிஞ்சிச்சு. பார்க்குறேன், மழை நேத்தோட முடிஞ்சிச்சு, இன்னைக்கு செம வெயில் காயுது. அப்பா வந்து அதோ புளி உரிக்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் நேரம்லாம் இருக்காங்க. அதனால நீ உரிக்க போற புளியா? சரி, புளி அறிய போறியா? இங்கே நேரலா பாப்பா இருக்குது, வெயில் அடிக்கலாம். போட்டுக்கிறேன் பாருங்க. முதல்ல முறுக்கு மாவு கொட்டிக்கிறேன், ரெண்டாவது ஓமம் போட்டுக்கிறேன், அடுத்தது எள்ளு போட போகிறேன். என்ன இல்லது? வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளு போட்டால் தான் அழகாக அந்த அதில் இருக்கிறது தெரியுற மாரி போடுவோம். சரி, போதுமா? போடுங்க. வாசனையாக இருக்குது இல்லைன்னு சொல்லு நீ. எள்ளு ஓகே. ஓகே, சொல்லிட்டு உப்பு வந்து நீங்க எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வச்சு வச்சு கூட பார்த்துட்டு போட்டுக்கோங்க, மொத்தமா போட்டா கரிச்சிரு போதும். உப்பு போட்டேன், அது பார்த்தாலும் நான் போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. கையை விடக்கூடாதுப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முறுக்கு சுட போகிறோம். நானும் அம்மா சுட்டுக்கினே இருப்போம். இப்போ வந்து பட்டு வந்துகிட்டே இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பட்டு வருவாங்க. சாதனா வந்து என் கூட ஹெல்ப் பண்ணும். சாதனா தான் இப்போ வந்து எனக்கு வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நான் வந்து முறுக்கு மட்டும்தான் சுடுவேன், போய் எண்ணெய் சட்டை நினைப்பேன். சாதனா முறுக்கு புழிஞ்சி கொடுக்கும், நான் போய் எண்ணெய் சட்டியில் போடுவேன். அம்மா வந்து உக்காந்துக்கிட்டே மாவு போட்டு போட்டு தருவாங்க. அம்மா அது கழுவிட்டியம்மா? அதை கழுவினியா? ஓகே. ஐயோ, இப்போ நான் சும்மா விளையாட்டு பண்ணுறது கூட அம்மா மிரட்டுறீங்க, கொடுமை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டுருவாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறேன். மாவு யாரும்மா பேசிஞ்சது? நீ தான் பேசிஞ்சியா? சரி, மாவு போட்டு கொடு. நான் போய் எண்ணெய் சட்டியான்னு நிற்கிறேன், சாதனா கிட்ட கொடுத்து அனுப்பேன். சரி, எண்ணெய் தடவை பிடிக்காத மாவு பிடிக்காது. இப்போ வந்து என் கூட வந்து சாதனா வந்து கேமராமேனாகவும் இருக்கார், முறுக்கெல்லாம் எடுத்தாந்து கொடுக்குற ஒரு ஹெல்ப்பராகவும் இருக்கார். சாதனா வந்து குட் கேர்ள், வேலை தான் செய்யாது, பட் செல்லுலாம் ஹேண்டில் பண்ண போனால் ஹேண்டில் பண்ண. அப்போ நீ ஏமா அவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி போட்டு வச்ச? சொல்லு, நான் தான் என்ன காயணுமான்னு சொல்கிறேன். 4 நாளாவே போட்டு எடுத்துக்கலாமா? ஐயோ, ஜல்லிக்கறி இந்தம்மா. உள்ள வச்சிருந்தா உள்ள புடவெல்லாம் இருக்கு, அந்த சந்து பக்கம் 2 கம்பியில ஒரு கம்பி கூட எல்லாம் போவோம். வீட்டுக்காரங்க வச்சாலுமா வடை இருக்கு, இருக்கிறது பறந்து பறந்து இந்த மாதிரி கலர் வந்ததும் எனக்கு பிடிக்கும். 1000 ரூபா வெள்ளையாக எடுத்தது தான் பிடிக்குமா? உனக்கு வெள்ளையாக எடுத்ததும் பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி கலராக இருந்தால் தான் பிடிக்கும். இல்லைம்மா. ம்.
புது எண்ணத்தை இப்பதானே பிரிச்சு ஊத்துனேன் எண்ணெய. ஒரு வீடுலயே காஞ்சி பீக்கிட்டு எண்ணெய். அடுத்து சாதனை எடுத்தது அதுவா? எண்ணெய் காஞ்சி பீக்கி. நீ விட்டு போவதான் நான் எடுத்தேன். ஒரு வீடு எடுத்துட்டாலே தூங்குறாரு முருகு. இப்போ வந்து இந்த ட்ரம்மை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். இந்த ட்ரம்மை வந்து ஃபில் பண்ணணும் இந்த ட்ரம்மில்.